அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கோஸ் பொரியல் நம்ம எல்லாரும் சாப்பிட்ருப்போம். மாசி போட்டு கூட செய்வாங்க. ஆனால் சன்னாக்குன்னி போட்டு செஞ்சுருக்கீங்களா? இந்த பொரியலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சன்னாக்குன்னியை போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸை சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்து நல்லா அந்த ஆயிலே வதக்கிக்கலாம். கொஞ்சம் தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பொரியல் ரெடி ஆகிடும். கொஞ்சமாக தேங்காய் தூவி கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடும். இன்னொன்று, முருங்கைக்காய் பட்டாணி பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் பட்டாணி, பச்சை பட்டாணி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஆயிலில் வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு நம்ம இறக்கணுன்னா சூப்பரான முருங்கைக்காய் பட்டாணி பொரியல் ரெடி.